இதை எவராவது பேச சொல்லுவாங்க. யார் யார் பேச சொல்லு? இந்த நிலையை மாற்றுவேன். அதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம், மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சிங்கிற. ஆசிரியர் பெருமக்கள் எங்கள் பழைய ஓய்வூதியத்தை கொடுங்கள் என்று போராடினார்கள். அவர்கள் கூட நானும் போராடினேன். எதிர்கட்சியா இருக்கும்போது மதிப்புமிக்க ஐயா ஸ்டாலினும் போராடினாங்க. போராடி நான் வந்தால் பழைய ஓய்வூதியத்தை கொடுப்பேன், நான் வந்தால் பணி நிரந்தரம் செய்வேன், நான் வந்தால் சம வேலை சம வாய்ப்பு சம ஊதியம் தருவேன் என்றெல்லாம் வார்த்தை கொடுத்தார்கள். 3 ஆண்டுகள் ஆயிடுச்சு, ஒன்றும் செய்யல. இப்ப தேர்தல் வருது, ஆசிரியர் பெருமக்களின் ஆதரவு சீமானுக்கு பெருகுது. அதனால பலாயிரக்கணக்கான ஆசிரியர்கள், அவர்களிடம் படித்த மாணவர்கள், அவர்களின் வாக்கு சீமானுக்கு போயிடக்கூடாது. அப்ப என்ன செய்யுது? நான் வந்தால் அது வந்து பழைய ஓய்வூதியத்தை வந்தபோது ஏன் செய்யல? 3 ஆண்டுகளாக ஏன் செய்யல? அதே பழைய ஓய்வூதியத்தை கேட்டு, சமவேலை சம சம்பளம் கேட்டு, பணி நிரந்தரம் கேட்டு போராடிய ஆசிரியர் பெருமக்களை, பெண்களை, கை குழந்தையோடு வந்திருந்த பெண்களை பிடித்து அடைத்து ஒரு அறைகளும் ஒரு கல்யாண மண்டபத்தில் போட்டு பூட்டிட்டு சாவி எடுத்து போன பெருமகன் யார்? இதே ஸ்டாலின் கூட்டிட்டு போல என்னை அந்த ஆசிரியர் உள்ள சந்திக்க அவர் கை நீட்டி அண்ணனை உள்ளே அனுப்புங்கள் என்று சொல்ல போது என்னை விட மறுத்து வெளியேற்றினது யார்? நீங்க தானே. இப்போ ஓட்டு பறிமுதல் நான் வந்தால் வந்து சரி செஞ்சு உங்களுக்கு பழைய ஓய்வூதியம். இன்னும் இந்த பசப்பு இனிப்பு வார்த்தைகளை நம்புகிற கூட்டம் என்று இதை நம்பினீர்கள் என்றால் பெருத்த ஏமாற்றத்தை சந்திப்பீர்கள் பெருமகனே, பெருத்த ஏமாற்றத்தை சந்திப்பீர்கள்.